2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். இன்னொன்று சாகர் பாபா நான் சொல்லியிருக்காரு, 10 நாள் ஆனால் இங்கேருந்து எல்லா கூட்டமும் கலைஞ்சிருன்ட்டு. இது 10 நாள் இல்லை, 5 நாள் ஆனாலும் கூட்டம் கலையாது. ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கூட்டம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணா. அதனால் இது 10 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, எத்தனை நாளாக இருந்தாலும் எங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கின்னு தான் நாங்கள் போவோம். அவங்க தீர்மானத்தை ரத்து செய்யணும். அதேமாரி எங்களுக்கு அவர் கொடுத்த கோரிக்கை பணி நிரந்தரன்ற கோரிக்கை 19/1/2021 அன்னைக்கு அவர் கொடுத்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றணும். அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றல. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் உங்களோட ஸ்டாலின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இப்போ உங்கள் வீட்டை தேடி ஸ்டாலின் வரேன்னு சொன்னார்னா, இவ்வளவு பேர் ரோட்ல உக்காந்து இருக்குன்னா, இவ்வளவு பேர் ரோட்ல உக்காந்துக்கிற எங்களை பார்க்கவே வரல, வீட்டை தேடி வந்துருவாராண்ணா அவரு. நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை பணி நிரந்தரம் பண்ணுவன்ட்டு தான் இவர் இங்க கோரிக்கை எழுப்பினாரு. அந்த கோரிக்கையை நம்பிதான் நாங்க எல்லாமே ஓட்டு போட்டு அவரை வர வச்சோம். இப்போ எங்க எல்லாரையும் நடுத்தெருல இந்த மாதிரி நிக்க வச்சிருக்காருண்ணா.